ஒருவேளை அப்படி ஃபிசிக்கலாக இருந்தால் அதுக்கப்புறம் யூ கெட் டு நோ தட் இல்லை இந்த நபர் வந்து நம்பகத்தன்மை இல்லை, இவங்க ஏற்கனவே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களே, ஏமாற்றக்கூடியவங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா பி அவேர் அண்ட் மூவ் அவுட். இல்லை நான் ஃபிசிக்கலாக இருந்துட்டேன் அதனால இவங்க கூட தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்னும் அந்த கற்கால நிலையில இல்லை. அட் த சேம் டைம் இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது அதுவும் நான் பார்க்குறேன் நிறைய கேசஸில். இதே ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு இருக்காங்க. சும்மா அலையன்ஸ் பேசுறது, உடனே நம்பர் மாற்றிக்கிறது, இவங்க பாட்டுக்கும் ஒரு பக்கம் ஃபிசிக்கலாக இருக்கிறது, அப்புறமா வீட்டில் சொல்லி எனக்கு அது செட் ஆகலன்னு சொல்லி திருப்பி அடுத்த அலையன்ஸ் பார்க்குறது. லவ் கூட இல்லை, இது அலையன்ஸ்லேயே பண்ணுறாங்க, அந்த அரேஞ்ச் மேரேஜ்லேயே பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு மியூச்சுவலாக வந்து இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பிரிஞ்சிடுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டிங், தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. அப்போ வேணால் நம்ம ரொம்ப நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கலாம். பட் லேட்டர் ஆன் இன் லைஃப் இதெல்லாம் ஒரு கில்ட்டாக திரும்ப வரும். இல்லை ஒருத்தவங்களை பார்க்குறப்பவே நமக்கு வெக்கமாக இருக்கும், நம்ம என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு.